வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு 6, 11 இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் இயல்பான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். இந்த தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருவோடைய ஆதிக்கம் தனுசு ராசி லக்னம். இவங்களுக்கு சுக்கிரன் ஒரு ஆகாத கிரகம் தான். ஆனா இயல்பான மாற்றங்கள் எப்படி எப்படின்னா வக்ரகதி அடைந்து இயல்பான மாற்றம் தான் பாக்கியஸ்தானத்திலேருந்து மறுபடியும் அஷ்டமத்துக்கு வர்றது, வக்ரமடைந்து வருவது அப்படிங்கிறது ஒரு அதீத ராஜயோகத்தையும் விபரீத ராஜயோகமும் அமையும். திடீர்னு எதிர்பாராத ஒரு சில நற்சான்றிதழ்களும், பரிசுகளும், உங்களுக்கு வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது குருக்கு ஆகாதவர், ஆப்போசிட். 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல வக்ரமடைந்து வருவது நல்ல காரியங்கள சுப காரியங்களாக மாற்றி விடுவது. வீடு கட்டாம இருந்தவங்களுக்கு இப்போ வீடு கட்டுவீங்க. சொந்த வீடு வாங்குவீங்க. மனை யோகம் அப்படிங்கிறது இருக்கு. வண்டி வாகனத்தை வாங்குவீங்க. சுப செலவுகளாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நிறைய நடக்கும். சில பேர்த்துக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க தனுசு ராசிக்காரங்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கே தெரியும் புலம்புவீங்க. ஒன்று புலம்பி அந்த கஷ்டம் எங்களுக்கு புரியுது. அதே மாதிரி இன்னும் உயிர் தான் இருக்குது அப்படின்றீங்க. சில பேர் என்ன பண்ணுறீங்க, எங்கள் கஷ்டம் தீரவே தீராதா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தம்ப்நெயில் டைட்டிலில் நல்லாவே போட்டிருக்குங்க, அலப்பற கிளப்ப போகிறோம் அப்படின்ட்டு. உண்மை அதுதான். ரைசிங் ஸ்டாராக தான் வரப்போகிறீங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டாராக தான் வரப்போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஆனால் என்னென்ன பொறுத்ததை பொறுத்திங்க கொஞ்ச நாள் தான். ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கணும் இல்லையா? அது மாதிரி ஆக்க பொறுத்தவங்க இவ்வளோ நாளைக்கு பொறுத்தவங்க இன்னும் ஒரு 4 மாதங்கள் தான். அதில் சுக்கிரன் இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன். சுப செலவுகள்னு சொல்லும்போது வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணம், நகை, ஏற்கனவே அடமானம் வச்சிருந்த நகையை மீட்கிறது. உறவினர்களில் இப்போ பிரிந்து சென்றவர்கள்லாம் திரும்பி கம்பேக் ஆவாங்க. மீண்டும் இணைவார்கள். சில பேர் நினைக்கலாம் உறவினர்கள்லாம் கஷ்டத்தில் உதவல, இப்போ என்ன புதுசா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாகவே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உறவினர்கள் மட்டுமல்ல, உங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள் கூட அனுசரித்து செல்வதன் மூலமாகவே உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன பேர் அப்படின்றது இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு தெரியும். அதனால் வேணும்னு நீங்கள் பண்ணலை. அது ஒரு டைம் அப்படின்னு நினச்சிக்குவாரு. ஒரு பேட் டைமில் எல்லாமே விலகி போகிறது தான். குட் டைம் வரும்போது எல்லாம் ரீபேக் ஆகிறது தான். அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தைக்கு நீங்கள் வருவீர்கள். அந்த கம்பேக் கண்டிப்பாக இருக்கும். தொழிலில் இணையக்கூடிய ஒரு சில தொழிலில் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா நன்மையை கொடுக்கும். திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்ட யோகம் இருக்குது. இந்த 2, 5, 7, 9, 11 தான் நற்பலன்களில் ஏற்படும் அசுர வளர்ச்சி. எனக்கு எப்படி 8ல் வக்ரமாகும் போது பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவான தனுசு ராசி வீட்டுக்குள் உள்ளவர்களுக்கு சுக்கிரன் என்பது ஒரு ஆகாத ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால, இது வக்ரம் அடைகிறதோ இல்லை 8ல் அஷ்டமம் ஆகிறதோ அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது, நன்மையை தான் கொடுக்கும். ஆனால் உங்களுடைய கோச்சாரத்தில் குரு வக்ரம் அடைந்திருக்கிறது. சனி திரும்பி ரிவர்ஸ் ஆகி 7ரை சனிக்குள்ளே வந்திருக்கு 2ஆம் இடத்துல. அதனால் பொறுப்புடன் இருக்கிறது அப்படிங்கிறது, நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்துல செவ்வாய் மாற்றங்களை கொடுத்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொஞ்சம் கொடுக்கும். உங்களுடைய சனி பஞ்சமஸ்தானத்திலேருந்து குரு வக்ரம் அடைகிறது ஒரு பாதகமான நிலைமை. இந்த 2 விஷயத்தில் அதீத பொறுப்புகள், ஒரு சில பொருளாதார சிரமங்கள், ஒரு சில பேருக்கு உடல்நிலையில் பாதிப்பு இப்படிங்கிறத கொடுக்கும். இது சரியாகும். அஷ்டமத்தில் வருகின்ற இந்த சுக்கிரனானவர் மட்டுமே, அஷ்டமத்தில் இருக்கிற சுக்கிரமானவர் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்திடுவார். தடைகளை தாண்டி வெற்றிகளை பெறுவீர்கள். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். பல்வேறு சிரமங்களிலிருந்து மீண்டு வருவீர்கள். 5ஆம் இடத்தில் பாதிப்புகள் இருப்பதனால் தனுசு ராசிகள் குடும்ப ரீதியாக ஒரு சில விஷயங்களை நிதானமாக செயல்பட்டு முடிவெடுக்க வேண்டும். நன்மைகள் ஏற்படும். சனி பாதிப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். 7ரை சனி ஒரு சில பேருக்கு முன்னேற்றம் ஏற்படலாம். சனி பகவான் மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு சில முன்னேற்றங்களையும் கொடுப்பார். கடைசி சுற்று அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில பேருக்கு தீமையாகவும் ஒரு சில பேருக்கு நன்மையாகவே முடியும். அது உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை முடிவெடுக்கலாம். தசா புத்திகளை பற்றி ஒரு மிக விரிவான விளக்கத்தை
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். தசாபுத்தினால தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் மூலயமாக உங்களுக்கு நன்மையை அதிக அளவில் ஏற்படுத்துவார். உங்களுக்கு வாழ்க்கை துணையினாலேயோ இல்லை தொழிலில் இருக்கிற பார்ட்னர்ஸாலேயோ ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வருகின்ற செவ்வாயினால் விவசாயம் செய்கின்ற மக்களுக்கு நல்ல மகசூல் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகிறது. புதிய சொத்து வாங்குவீர்கள். பல்வேறு நெருக்கடியிலிருந்து இப்போது சில மாற்றங்களை கொண்டு வரும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க அதிரடியாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். அதை அதிரடியாக முடிவெடுக்கலாம், ஆனால் சிரமங்கள் இருக்குகின்ற நேரத்தில் யோசித்து முடிவெடுப்பது, மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்திவிடும். அலட்சியம் அப்படின்னு மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே நடந்துடும். அலட்சியம் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போய்விடும். அதனால் ஒரு சில மனக்கவலைகள் ஏற்பட்டுவிடும். அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. பெண்கள், தனுசு ராசி பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப நன்மையை கொடுத்துரும். ஏன்னா தனுசு பெண்களுக்கு சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கிறதும் மறைவு வக்ரம் அடைவதும் அப்படிங்கிறது நற்பலன்களை கொடுக்காது. அப்படிங்கும்போது பெண்கள், தனுசு ராசி பெண்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடி உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. உடல்நிலையில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும். திடீர் ராஜயோகம், சொத்து பிரச்சனை முடிவுக்கு உங்களுக்கு பணம் பல வழியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த காலத்தை கடந்து போவதற்கு மிகுந்த எச்சரிக்கையும் கவனமாகவும் இருப்பது ரொம்ப நல்லது. ஆனால் இதை கடந்து விட்டீர்கள் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அலப்பறை கிளப்புவீங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பீர்கள். மகிழ்ச்சி நிரந்தரமாகும். உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தி அடைந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள். ஒரு டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. அது சுக்கிரன் இப்போது மாறுதல் அடைகிறதுனால ஒரு சில கவலைகளிலிருந்து வெளிப்பட்டு வருவீர்கள். ஆனால் ஒரு சில தசாபூத்திகளின் இருப்புகள் பாதிப்புகளை பொறுத்தே இந்த பலன்கள் எல்லாமே மாறும். உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இமயமலையில் எட்டாத தூரத்திற்கு சென்று கொண்டிருக்கிற மலையின் உச்சியின் அருகில் வந்துவிட்டீர்கள். அதனால் இனிமேல் துயரம் என்பது ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே. அதை புரிந்து கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக முடிந்த வரை உங்களுடைய இந்த பாதையானது கல், நெருக்கடி, முள் போன்றவற்றை கடந்து நெருப்பிலிருந்து ஒரு ஃபினிக்ஸ் பறவையாகவோ எழுந்து நின்று ஜெயிக்க பிறந்திருக்கிறீங்க. போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகிறது. இமயமலையின் உச்சிக்கு செல்ல போகிறீர்கள். இமயமலையில் முக்காவாசி தூரம் கடந்துட்டீங்க. இன்னும் ஒரு கால்வாசி தூரம்தான், கால்வாசி கூட கிடையாது, 10% தான். அந்த 10%ம் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒளி காத்து கொண்டிருக்கிறது. இந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் பெண்கள் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஒரு சில கவனங்கள் இருக்க வேண்டும். மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்கள் உங்களுக்கு குரு வீடாக இருப்பதனால் குரு உங்களுக்கு இப்போ வக்ரம் பாதகமான நிலையில் இருக்கிறது ஒரு சில சங்கடத்தை கொடுத்தாலும் இந்த குரு திரும்பி வக்கர நிவர்த்தி அடையும் போது மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய குரு மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுப்பார். சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளையும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிறைவும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.